Hey all, welcome back. நோம்பு டைமில் நிறைய ஸ்வீட் கிரேவிங்ஸ் இருக்கும், ப்ளஸ் நிறைய அன்ஹெல்த்தியாக ஃப்ரைட் ஐட்டம்ஸ்லாம் செஞ்சு சாப்பிடுவோம். அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு வீட்லேயே நல்ல ஹெல்த்தியான மீல்ஸை வந்து ப்ரிப்பரேஷனாக பிளான் பண்ணி நம்ம வச்சுக்கலாம். இந்த டைமில் கிச்சன் ஐட்டம்ஸ் நிறைய நம்ம பர்ச்சேஸ் பண்ணுவோம். கொஞ்சம் ஸ்பேஷியஸாக வைக்க ஒரு குட்டி டிப்ஸ். அண்ட் நோம்பு வச்சுட்டு டயர்டான ஷாப்பிங் வந்து எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அதுக்காக தான் வந்து நான் பிஃபோராகவே பர்ச்சேசிங் எல்லாமே முடிச்சிட்டேன். இது லக்ஸரியான ஷாப்பிங் கிடையாது. லாஸ்ட் மினிட் ஷாப்பிங்கை அவாய்ட் பண்ணிக்கலாம். அன்னெசரியாக ஸ்பெண்டிங் அவாய்ட் பண்ணிவிட்டு வேஸ்டேஜை ரிடியூஸ் பண்ணிக்கலாம். பாடிக்கும் மைண்டுக்கும் ரெஸ்ட் கொடுத்துட்டு நிம்மதியாக வந்து இந்த ரமதான் மாதத்தை டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு சொல்லி தான் நான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் ஹார்ட் கொடுங்க. என்னோட கசின் வீட்டுக்கு போயிருந்தா அவங்க வீடு பயங்கர நீட்டாக இருந்துச்சு. மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டோரேஜ் ட்ராயர் வந்து ஒரு 2-3 வச்சுருந்தாங்க. ஆக்சுவலி அவங்களது மாடர்ன் கிச்சன் தான். அப்போ கூட வந்து இந்த ஸ்டோரேஜ் ட்ராயர் வந்து வச்சுருக்காங்க. எந்த வந்து மாடர்ன் கிச்சன் கிடையாது. கிராசரி ஐட்டம்ஸ்லாம் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். கட்லரி ஐட்டம், அதுக்கப்புறம் நிறைய திங்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் அங்கே எங்கேன்னு போட்ட மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டோரேஜ் ட்ராயர் வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணலான்னு முடிவு. இது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. அண்ட் மெயினாக வந்து இதில் வீல்ஸ் இருக்கிறதுனால நம்ம மூவ் பண்ணிவிட்டு அந்த சைடில் பெருக்கிட்டு நல்லா தொடச்சி எடுத்துக்கலாம். 6 மாதமாக வாங்கலாமா வேணாமான்னு முடிவு பண்ணிவிட்டு இதை நான் ஃபைனலாக வாங்கியிருக்கேன். அண்ட் வாங்கிட்டு என்னோடய கிச்சனில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 2 ஷெல்ஃப் கிட்டே எனக்கு வந்து ஸ்பேஸ் கிடச்சிருக்கு. இதோடைய செட்டிங்ஸ் எல்லாம் வந்து எதுவுமே கேட்லாக் கொடுக்கல. பட் ஆனால் ரொம்ப பெருசெல்லாம் கிடையாது. அந்த இமேஜ் பார்த்துட்டு எங்கெங்கே எது வரும்னு சொல்லிட்டு நம்ம போட்டுக்கலாம். இதுலேயே ஏபி ஃப்ரண்ட் அண்ட் பேக்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான், சூப்பராக நம்ம ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சாச்சு. இது ஃபிக்ஸ் பண்ணி முடிக்க ஒரு 10 to 15 மினிட்ஸ் தான் எடுத்துச்சு. இப்போ வந்து நம்ம கிச்சனில் வந்து மூவ் பண்ணி வச்சாச்சு. இதில் என்னென்ன திங்ஸ் எல்லாம் நான் ஸ்டோர் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஸ்டோர் பண்ண போது குட்டி குட்டி கிளிம்ஸ் வீடியோஸாக நான் எடுத்து உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். நோம்பு திறக்க போது ஃபஸ்ட்டு வந்து நம்ம பேரிச்சப்பழம் தான் எடுத்துக்குவோம். இது வந்து மஸ்ட்டு. அண்ட் சுண்ணா கூட அதை வந்து கொஞ்சம் ஹெல்த்தியான வெர்ஷன். நிறைய பேர் இதில் பாதம் வச்சு சாப்பிடுவாங்க. நான் இதில் வந்து எள்ளை வந்து நல்லா ரோல் பண்ணி எள்ளோட இதை வந்து எடுத்துக்கலாம். இது ஹீட் தான், பட் ஆனால் வந்து ஹெல்த்தி வெர்ஷன். நிறைய கால்சியம் இருக்கும் இதில். நோம்பு டைமில் நிறைய அன்ஹெல்த்தியாக சாப்பிடுவோம். முடிஞ்ச வரை வந்து இந்த மாதிரி ரொம்ப ஹெல்த்தியான வெர்ஷனில் சாப்பிட வந்து ட்ரை பண்ணலாம். இன்றைக்கி நான் அஜ்வா டேட்ஸ் தான் எடுத்துருக்கேன். சீடை எடுத்துகிட்டு க்ளீனாக இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா நட்ஸ் வச்சுட்டு எள்ளில் வந்து கோட் பண்ணி வைங்க. எங்கள் வீட்டில் சேமியா, மக்ரூனி, பாஸ்தா இதெல்லாம் வந்து அடிக்கடிக்கு செய்வோம். எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இது வந்து நாங்கள் ப்ரான், அதுக்கப்புறம் சிக்கன், மட்டனோடைய கீமா இருக்குல்ல, அதெல்லாம் போட்டு செய்வோம். ப்ரானை வந்து இந்த மாதிரி தான் நாங்கள் செப்ரேட் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுப்போம். தேவைப்பட போதெல்லாம் ஈஸியாக எடுத்து சேமியா, மக்ரூனி, பாஸ்தாலெல்லாம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இறாலை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. மஞ்சத்தூள், உப்பு, ஆச்சியில் சக்தி ஃபிஷ் ஃப்ரை மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட், 2 டேபிள் ஸ்பூன் மல்லிப்பொடி. ப்ரானில் நிறைய தண்ணி லீக் ஆகிட்டே இருக்கும். ஸோ நான் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் தண்ணி ஆட் பண்ணி இதை லைட்டாக வந்து நான் வதக்கி எடுக்கிறேன். செகண்ட் ஃப்ளேவரில் உப்பு, மஞ்சள் பொடி, கார்ன்ஃப்ளோர் இதெல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். அதே ஃபிஷ் ஃப்ரை மசாலா, சீரகம், லெமன், அப்புறம் கரம் மசாலா இதெல்லாம் ஆட் பண்ணி லைட்டாக வாட்டர் ஆட் பண்ணி மேரினேட் பண்ணி வைங்க. இதை வந்து நான் லைட்டாக 3 மினிட்ஸ் அளவுக்கு தான் குக் பண்ண போகிறேன். இறால ரொம்ப ஓவர் குக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரப்பர் மாதிரி ஆகிடும். சாப்பிட வந்து நல்லாவே இருக்காது. ஸோ அவ்வளோதான், நிறைய தண்ணி விடுது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் வந்து நான் ஆஃப் பண்ணிடுறேன். இறால எப்போவுமே ஸ்லோ குக்கிங் ப்ராசஸ் பண்ணக்கூடாது. மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. 3வது ஃப்ளேவரில் ஹரியலி ப்ரான், கொத்தமல்லி, புதினா, பச்சை மிளகா, மிளகு, சீரகம், உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட், மல்லிப்பொடி இதெல்லாம் ஆட் பண்ணி லைட்டாக வாட்டர் ஊற்றி மிக்ஸி ஜாரில் நல்ல ஒரு பேஸ்ட்டாக வந்து அரைச்சிக்கோங்க. நல்ல ஒரு பேஸ்ட் வரதுக்காக தான் மல்லிப்பொடி நான் இதில் ஆட் பண்ணுறேன். பச்சை மிளகா ஆட் பண்ண போது குவான்டிட்டி அண்ட் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. இந்த இறால வந்து நல்லா நம்ம கூல் டவுன் பண்ணியாச்சு. இப்போ இதை வந்து ஒரு ஜிப்லாக் கவரில் போட்டு ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறோம். எங்கள் வீட்டில் நான் 1 வாரத்துக்கு மேலே எந்த ஒரு நான்வெஜ்ஜும் கண்டிப்பாக வச்சிட்ருக்க மாட்டேன். நிறைய பேர் வந்து மந்த்லி மீல் ப்ரிப்பரேஷன் பிளான்லாம் போடுறாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து மீல் ப்ரிப்பரேஷன் நான் இது வரைக்கும் பண்ணது கிடையாது. ஸோ நான்வெஜ் ப்ரான் வந்து முடிஞ்ச அளவுக்கு ஒரு 5 to 7 டேஸ்க்குள்ளே வந்து காலி பண்ணிவிடுங்க. ஃபஸ்ட்டு இந்த பாக்ஸ்க்குள்ளே என்னுடைய ஃபோன் தான் வந்து உட்காந்துச்சு. பிகாஸ் பசங்க எடுத்துக்கிட்டே இருந்தாங்க. ஒழிச்சு வைக்கிறதுக்காக டக்குன்னு இதில் போட்டு விட்டேன். அண்ட் ஜிப்லாக் பேக் தான் வந்து செகண்டாக வந்து போயிருக்கு. ஆக்சுவலி நல்ல ஒரு ஸ்பேஷியஸாக, நல்ல ஒரு லென்த்து, பிரெத்து எல்லாமே சூப்பராக இருக்குது. நிறைய ஸ்டோரேஜ் வந்து தாக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். எந்த டேமேஜும் இல்லாமல் கரெக்டான டைமுக்கு டெலிவரி பண்ணியிருக்காங்க. இனிமேல் தான் நம்ம உடைக்காமல் பார்த்துக்கணும். ஒரு ப்ரானை தான் வந்து செமி குக் பண்ணியிருக்கேன். பேலன்ஸ் 2மே ஜஸ்ட் மேரினேட் பண்ணி தான் வச்சுருக்கேன். அது செமி குக் ஏன் பண்ணேன்னு சொல்லிட்டு நான் அப்கமிங் வீடியோஸில் நான் போடுறேன். அந்த செமி குக் தான் வந்து சேமியா, மக்ரூனி, பாஸ்தா அண்ட் ப்ரான் ரைஸ்லலாம் வந்து ஈஸியாக நம்ம ஆட் பண்ணலாம், குயிக். அண்ட் இப்போ பண்ண போகிறது ட்ரம் வித் பாஸ்தா.
வெளியில் வாங்குறது அன்ஹெல்த்தியாக நினச்சிங்கன்னா உங்கள் கிட்ஸ்க்கு ரொம்பவே ஹெல்த்தியாக பண்ணி கொடுக்கணுன்னா வீட்லேயே நம்ம ரெடி பண்ணலாம். 1 கப் அளவுக்கு ரவை எடுத்துருக்கேன். இதை நல்லா மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இன்கேஸ் நீங்கள் நிறைய குவான்டிட்டியில் செய்ய போகிறீங்கன்னா மிஷினில் கொடுத்து நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. மிக்சியோட ஜார் வந்து ரொம்பவே ஹீட் ஆகுது. ஸோ கொஞ்சம் கேப் விட்டு பண்ணுங்கள். ரொம்ப பவுடர் ஆகலை, ஆல்மோஸ்ட் 80% அளவுக்கு பவுடர் ஆகிட்டு பேலன்ஸ் வந்து ரவையாக தான் இருக்குது. இதை வந்து நம்ம சலிச்சு எடுத்துக்கலாம். சலிச்சு எடுக்க போது வந்து அந்த ரவையுமே வந்து கீழே வந்து சலிச்சிடுது. அந்த அளவுக்கு தான் வந்து மைன்யூட்டாக நான் அரைச்சிருக்கேன். 80% ரவை எடுத்துக்கலாம் அண்ட் 20% தான் நான் இப்போ கோதுமை ஆட் பண்ணுறேன். நல்ல ஒரு பாண்டிங்காக தான் வந்து கோதுமை ஆட் பண்ணுறேன். நீங்கள் கோதுமையிலேயே ஃபுல்லாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த டேஸ்ட்டு ப்ளஸ் வந்து குக் பண்ண போது வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்து பிரேக் ஆகும். இதுலேயே வந்து தேவையான அளவுக்கு உப்பு, 2 டேபிள் ஸ்பூன் ஆலிவ் ஆயில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். ரவை இருக்கிறதுனால நிறைய தண்ணி குடிக்கும், ப்ளஸ் ரவை வந்து ரொம்ப பிரேக் ஆகும், ரொம்ப சீக்கிரமாகவே வந்து ட்ரை ஆகிட்டு இருக்கும். ஸோ அடிக்கடிக்கு வந்து கொஞ்சம் தண்ணி தெளிச்சிக்கோங்க. ஒரு 30 மினிட்ஸ் அளவுக்கு இப்போ ரெஸ்ட்டில் விடலாம். நோம்பு திறக்கிறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் நிறைய வந்து சாப்பிட தோணும். ஸோ அந்த டைமில் வந்து கடையில் போய் பர்ச்சேஸ் பண்ணுவோம் உளுந்து வடைலாம். ஏன்னா டக்குன்னு ஊற வச்சு நம்மளால் மாவு அரைக்க முடியாது. அதுக்கு தான் வந்து உளுந்து ஃபஸ்ட்டே ஊற வச்சு நம்ம பவுடராக வந்து ட்ரை பண்ணி எடுக்கும். வெள்ளை உளுந்து 1/2 கப், கருப்பு உளுந்து 1/2 கப் ஈக்குவலாக எடுத்துருக்கேன். இந்த மாதிரி 2-3 தண்ணி வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா தண்ணியை வந்து ரெயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு கிளாத்தில் நம்ம காய வைக்கலாம். அதோடைய மாய்ஸ்சர் போகிற அளவுக்கு நல்லா காய வச்சு எடுத்துக்கலாம். வெயிலில் இல்லைனா ஃபேன் காற்றுல காய விடுங்க. 30 மினிட்ஸ் ஆயாச்சு. இப்போ வந்து மாவு லைட்டாக பிரேக்கேஜாக இருக்குது. இதுலேயே நல்ல தண்ணி கொஞ்சம் லைட்டாக தெளித்து அகெயின் வந்து நல்லா பிசையுங்க. ஒரு 5 to 10 மினிட்ஸ் அளவுக்கு பிசைய தான் உங்களுக்கு மாவு நல்லா சாஃப்ட்னஸ் கிடைக்கும். இப்போ அகெயின் ஒரு 20 மினிட்ஸ் அளவுக்கு ரெஸ்ட் பண்ண விடுறேன். இன்கேஸ் உங்களுக்கு இன்னுமே கட்டியாக இருந்துச்சுன்னா லைட்டாக தண்ணி தெளித்து இன்னும் நல்லா பிசைஞ்சு விடுங்க. ஹெல்த்தியான ஹரீரா ப்ரீமிக்ஸ். காயல்பட்டினம் காரைக்காலெல்லாம் இது புது மாப்பிள்ளை எனர்ஜி ட்ரிங்க்னு சொல்லுவாங்க. இது பயங்கர ஹெல்த்தி. கிட்ஸு நம்ம எல்லாருமே வந்து இதை ப்ரீமிக்ஸ் பண்ணி வச்சுட்டு 1 மாதம் அளவுக்கு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி சாப்பிடலாம். பாதாமை நைட்டே ஊற வச்சுக்கோங்க. இன்ஸ்டண்ட்டாக செய்கிறதா இருந்தால் ஹாட் வாட்டர் ஊற்றி ஒரு 15 மினிட்ஸ் அளவுக்கு ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா இதோட தோல் எல்லாம் உரிக்கலாம். உரிச்சிட்டு நல்லா ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்கணும். மிக்ஸி ஜாரில் முந்திரி, பாதாம் நல்லா காஞ்ச பிறகு இதில் ஆட் பண்ணிக்கோங்க. பிஸ்தா, கசகசா, ஏலக்காய் பொடி, அரிசி மாவு இதில் ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக அரைச்சிக்கோங்க. கோர்ஸாக இது வந்து அரைச்சி எடுக்கணும். ரொம்ப அரைச்சோம்னா கெட்டியாக ஆகிடும். இதை கொதிக்கிற பாலில் போட்டு நல்லா கொஞ்சம் காய்ச்சிட்டு இதுலேயே சர்க்கரையும் ஆட் பண்ணி குடிக்கும் போது நல்ல ஒரு டெக்ஸ்சர் நமக்கு வரும். திக்காக நல்லா ரவையாக இருக்கும். அதை நல்லா ஆற வச்சு ஃப்ரிட்ஜில் கூட ஸ்டோர் பண்ணி இந்த ரெசிபியை வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். கொண்டக்கடலை அண்ட் ப்ரௌன் சன்னா எடுத்திருக்கேன். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு பாட்டிலில் போட்டு ஊற வச்சு அப்படியே வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ண போகிறோம். இதை பாயில் பண்ண போகிறது கிடையாது. ஆனால் இது வந்து ஒரு 3 டேஸ்க்கு மேலே ஸ்டோர் பண்ணி வைக்க வேணாம். டக்குன்னு எடுத்து குக்கரில் விசில் விட்டு எடுத்துகிட்டு என்ன ப்ரிப்பேர் பண்ணுமோ ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். சன்னா மசாலா இல்லை வந்து லைட்டாக கொண்டக்கடலை ட்ரை மசாலா மாதிரியும் பண்ணி சாப்பிடலாம். இது நல்ல ப்ரோட்டீன்ஸும். ஸோ இஃப்தார் டைமில் இதை வந்து கன்சியூம் பண்ணுங்கள். வயிறு நல்லா ஃபீலிங் கொடுக்கும். ஸோ ஜங்க் ஃபுட்லாம் சாப்பிட்ணுன்னு நமக்கு தோணவே தோணாது. ரெட் பீன்ஸ் அப்புறம் நிறைய பயிர் வகையெல்லாம் இருக்குது. அதெல்லாம் இந்த மாதிரி ஊற வச்சுட்டு ஒரு 3 to 4 டேஸ்க்குள்ளே யூஸ் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். லாஸ்ட் மினிட் டைமில் வந்து ஹரிபரியாக ஆக தேவை கிடையாது. நம்ம மதியம் இல்லைனா ஈவினிங் டைமில் கொஞ்சம் படுக்க தோணும். ஸோ படுத்து எழுந்திரிச்சு டக்குன்னு வந்து ப்ரெஷர் குக்கரில் வச்சு ஈஸியாக ஒரு மீலை வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துக்கலாம். மாவு இப்போ இன்னும் பயங்கரமாகவே சாஃப்டாக இருக்குது. இதை அகைன் ஒரு 5 மினிட்ஸ் அளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. எந்த அளவுக்கு நல்லா ஃபோர்ஸ் போட்டு ஃபோல்ட் பண்ணி பிசைறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு பாஸ்டா சூப்பரான ஒரு டெக்ஸ்சரில் வரும். பிரேக் ஆகாது. ஸோ குக் பண்ண போது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு டெக்ஸ்சர் வந்து உங்களுக்கு கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து போர்ஷன்ஸாக செப்பரேட் பண்ணி வச்சுக்கிட்டு இப்போ ரோல் பண்ண போகிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து பண்ணுங்கள். ஒரு சேர் இல்லைனா கீழே உட்காந்துக்கோங்க. ஏன்னா இது பண்ணி முடிக்க எப்படி இருந்தாலும் எனக்கு ஒரு 45 மினிட்ஸ் அளவுக்கு தேவைப்படும். கையில் இல்லைனா எங்கே ரோல் பண்ணுறீங்களோ அந்த பேஸ்மெண்ட்டில் வந்து நீங்கள் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு லைட்டாக வந்து போர்ஷன்ஸை வந்து செப்பரேட் பண்ணிக்கலாம். ஸோ 1 இன்ச் அளவுக்கு தான் நான் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதை வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஷேப்ஸ் வந்து நான் இன்றைக்கி ட்ரை பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு ஷேப் வந்து துருகலில் பண்ணேன். அது வந்து அந்த அளவுக்கு வந்து நல்ல ரிசல்ட் கொடுக்கல. அதுக்கப்புறம் ஃபோக் ஸ்பூனில் நல்லா இப்படி வச்சு ப்ரெஸ் பண்ணி லைட்டாக தள்ளி விட்டால் நல்லா குயிக்காக வந்து பிரிண்ட் கிடச்சிருச்சு. இது வந்து பயங்கர ஈஸியாக இருக்குது. குட்டியாக தான் செய்கிறேன்னா ஃபஸ்ட் டைம் வந்து பண்ணுறதுனால ஓகே சின்னதாக நம்ம பண்ணி பார்க்கலாம். இன்கேஸ் நல்லா இருந்துச்சுன்னா நெக்ஸ்ட் டைம் வந்து பெருசாக பண்ணலாம். பெருசாக பண்ண போது நமக்கு டைம் சேவிங் ஆகும். செகண்ட் மெத்தட் பார்த்திங்கன்னா கத்தி வந்து ஷார்ப் இல்லாத சைடை எடுத்து இது மாதிரி லைட்டாக அழுத்தி ரோல் பண்ணி விட்டாலே வந்து இது ஒரு டிஃப்ரெண்ட் டைப்பான ஒரு ஷேப் கொடுக்குது. கத்தி அப்படி இல்லைனா ஃபோக் ஸ்பூனில் கூட நீங்கள் எடுத்து பண்ணலாம். 1 இன்ச்சு அப்புறம் 1/2 இன்ச் பண்ணி பார்த்தா 1/2 இன்ச் பண்ணாலுமே சூப்பராக வருது. ஆனால் ரொம்ப டைம் எடுக்குது. 1/2 இன்ச் பண்ணப்போது ரொம்ப இந்த சங்கு மாதிரி சூப்பரான ஒரு குட்டி ஷேப்பில் வந்து கிடச்சிருக்கு. இந்த 2 ஷேப் வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆகுது. 1 இன்ச் அளவுக்கு கட் பண்ணிவிட்டு ஃபாஸ்ட்டாக இந்த மாதிரி ஃபோக் ஸ்பூன் இல்லைனா கத்தி வச்சு நீங்கள் பண்ணிக்கோங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சது பார்த்திங்கன்னா இந்த ஷேப் ரொம்ப க்யூட்டாக இருக்குது.
இதெல்லாம் பண்ணுறது பெருசு இல்லை. இதை நல்லா ட்ரை பண்ணணும். குறைஞ்சபட்சம் 2 நாளைக்காவது பயங்கரமாக ட்ரை பண்ணணும். ஒன்று வெயிலில் காய வைங்க, இல்லைனா ஃபேன் காற்றுல காய வைங்க. கொஞ்சம் ஈரப்பதம் இருந்தாலுமே வந்து அப்படியே டோட்டலாக ஸ்பாயில் ஆகி பூசணி பிடிக்க ஆரம்பிச்சிடும். நான் நைட்டு தான் ப்ரிப்பேர் பண்ணேன். பசங்களெல்லாம் தூங்க வச்சுட்டு நான் ப்ரிப்பேர் பண்ணேன். ஸோ நைட்டுக்கு வந்து என்னோடய ரூம்லேயே ஃபேன் காற்றுல ஆற வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் டே மார்னிங் வேணும்னா மொட்டை மாடியில் காய வச்சுக்கலாம். பட் நான் வந்து ஃபேன் காற்றுல தான் காய வச்சேன். இது வந்து வீக்கெண்ட். ஸோ ஷாப்பிங் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு பசங்களை கூட்டிகிட்டு அஞ்சுமன் ஜூபிலி பஜார் டி நகரில் இருக்குது. கிட்டத்தட்ட 70க்கும் மேலே ஸ்டால்ஸ் இருந்துச்சு. பாகிஸ்தானி சூட், துபாய் அபாயாலேருந்து கிடைக்காத ஐட்டம்ஸே கிடையாது. நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம் வந்து ஷாப் வச்சுருக்காங்க. ஸோ அவங்கெல்லாம் நிறைய பேர் வந்து இங்கே ஸ்டால் போட்டாங்க. நிறைய வெரைட்டி ஆஃப் ஹிஜாப்ஸ் எல்லாமே இருந்துச்சு. இன்ஸ்டாகிராமில் நம்ம பார்த்து சேவ் பண்ணுற நிறைய யூனிக்கான கலெக்ஷன்ஸ்லாம் அங்கே வந்து எனக்கு கிடைச்சிது. பசங்களை கூட கூட்டிகிட்டு போகலாம். அங்கே நிறைய ஃபுட் ஸ்டால்ஸ் இருக்குது அண்ட் வெரைட்டி ஆஃப் கேம்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ என்னுடைய பசங்களும் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. அண்ட் நெக்ஸ்ட் டே வந்து சண்டே வந்து சவுகார்பேட்க்கு போகணும். நானே, எங்கள் அம்மா, அப்பா அண்ட் பசங்க. ஸோ அங்கே வந்து சாரீ ஷாப்பிங் அப்படியே வந்து டைரெக்டாக மண்ணடிக்கு போயிட்டு அபாயெல்லாம் வந்து பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு நாங்கள் வந்தோம். அண்ட் சவுகார்பேட்லேயே வந்து மெட்டீரியல் எடுத்திருக்கேன் என்னோடய பொண்ணுக்கு வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு. எங்கள் அம்மா வந்து ரஃப்யூஸ்க்கெலாம் வந்து நிறைய சாரீஸ் எடுத்துக்கிட்டாங்க. இந்த பூனம் அப்புறம் இந்த கிரேப் கிளாத்தில் கொஞ்சம் நல்ல குவாலிட்டி. நான் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு ஒரு 1 வீக் பிஃபோர்லேருந்தே என்னென்ன கலெக்ஷன்ஸ் எங்கே வந்து நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு நிறைய வந்து சர்ச் பண்ணேன். இன்ஸ்டாகிராம், யூடியூப் அண்ட் ChatGPTயில் கூட வந்து சர்ச் பண்ணி பார்த்தேன். ஸோ அந்த மாதிரி நீங்களும் பண்ணுவீங்க. இந்த கலெக்ஷன்ஸ் வாங்கணும், இது வந்து பர்ச்சேஸ் பண்ணணும், டைமும் வேஸ்ட் பண்ணாமல் நிறைய ஷாப்ஸில் ஏறி இறங்காமல் நான் வந்து கரெக்டாக ஒரு 4 கடைக்கு போனேன். கரெக்டாக எனக்கு அந்த 4 கடையிலையுமே வந்து செட் ஆகிடுச்சு. பிகாஸ் நான் வந்து பிஃபோராகவே வந்து சர்ச் பண்ணி வச்சுக்கிட்டேன்னா இந்த ஐட்டம் நமக்கு இந்த ஷாப்பில் கிடைக்கும் அப்படின்ற ஒரு அவேர் இருந்ததுனால டைரெக்டாக நான் போய் வந்து பர்ச்சேஸ் பண்ணேன். போத்தீஸில் பசங்களுக்கு இந்த 2 லெஹங்கா எடுத்திருக்கேன். இந்த லைட் ப்ளூ வந்து பார்த்திங்கன்னா ஃபிஷ் கட் ஸ்கர்ட்டாக ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அண்ட் இது வந்து ஒயின் ஷேடாக பார்க்க நல்லா இருந்துச்சு. டக்குன்னு பார்த்த உடனே எடுத்துக்கிட்டேன். ஸ்கர்ட்டில் ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து நல்ல ஒரு ஸ்டோன் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அண்ட் டாப்பில் வந்து நல்ல ஒரு நெக் ஒர்க் வித் பார்டர் வந்து நல்லா ப்ராடாக இருக்குது. இதுக்கு நல்ல ஒரு கிராண்டான ஷால் ப்ளஸ் வந்து இந்த ஒட்டி அணம் சொல்லுவாங்கள்ல, அதுவுமே வந்து செட்டாக மேட்சிங்காக கொடுத்துருக்காங்க. ஸோ வியர் பண்ண போது நல்ல ஒரு ட்ராப்பிங் கூட நம்ம இது போடலாம். ஆல்வேஸ் நெட் ஐட்டம் இல்லைனா ஆர்கன்ஸா இல்லை பீட்ஸ் ஒர்க் பண்ண மாதிரி தான் எப்போவுமே வருஷம் எடுத்துகிட்ருக்கேன். ஸோ இந்த டைமில் வந்து ஸ்டோன் ஒர்க் வித் அந்த ஸ்பேஸ் சில்கில் வந்து நம்ம எடுக்கலாம். நான் போத்தீஸ்க்கு போயிட்டு ஜஸ்ட்டு ஒரு 1 ஹவர்லேயே வந்து இந்த ட்ரெஸ் எல்லாம் வந்து செலக்ட் பண்ணி முடிச்சுட்டு ரொம்ப டைம்லாம் நான் வந்து ஸ்பெண்ட் பண்ணலை. அண்ட் கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 5000 4000 அபோவ் மேலே தான் வந்து ஒரு 7 இயர்ஸ் கிட்க்கு மேலே வச்சுருக்காங்க. 3000லாம் வந்து பார்த்திங்கன்னா அங்கே அண்டர் பட்ஜெட் மாதிரி இருந்துச்சு. ரொம்ப சர்ச் பண்ணி எடுக்க வேண்டியதாக இருந்துச்சு. எனக்கு லக்காக வந்து டக்குன்னு வந்து கிடச்சிது எனக்கு. அண்ட் இதெல்லாம் வந்து அன்லிமிட்டடில் எடுத்திருக்கேன். எங்கள் வீட்டுக்கிட்டேயே வந்து அன்லிமிட்டட் ஷாப் இருக்குது. அங்கே ஆஃபர் வேறு போட்டிருக்காங்க, பை 1 கிட் வந்துட்டு. ஸோ கிட்ஸ்க்கு ரஃப்யூஸ்லாம் வந்து நான் அன்லிமிட்டடில் கொஞ்சம் எடுத்தேன். அண்ட் இதுவுமே வந்து போத்தீஸ் அண்டர் கிரவுண்ட் பேஸ்மெண்ட்டில் ரோல் மீட்டர் கணக்கில் வச்சுருப்பாங்க. ஸோ அதை எடுத்து வந்து நான் 5.5 மீட்டர் சாரீயாக வந்து கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே வந்து அன்லிமிட்டட் தான். ஸோ இந்த பேகி பேண்ட்டோடைய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 700 சம்திங். நல்லா இருக்குது. மேக்ஸில் அண்ட் ரிலையன்ஸ் ட்ரெண்ட்ஸ்லலாம் வந்து 1000 அபோவ் இருந்துச்சு. ஸோ அன்லிமிட்டடில் வந்து லைம் ரோடு அந்த ஒரு பிராண்டில் வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து வச்சுருக்காங்க. இந்த ஹிஜாப் வந்து அம்மாவுக்கு பர்ச்சேஸ் பண்ணது. இது ஜூப்ளி பஸாரில் ஒரு ஸ்டாலில் எடுத்தேன். இதோட இன்ஸ்டா ஐடி வந்து எனக்கு தெரியலை. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 260 rupees தான். இவங்ககிட்ட நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு. பட் ஆனால் எனக்கு அவங்களுடைய நேம் தெரியல. ஜிபே தான் பண்ணேன். உங்களுக்கு வேணும்னா எனக்கு கமெண்ட்டில் கேளுங்க. நான் ஜிபேயில் பார்த்து அவங்களுடைய நேமை காண்டாக்ட் பண்ணி உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன். அண்ட் இதெல்லாம் வந்து ஆதிலா புர்கா மணிலன்னு எடுத்தது எல்லாமே 250 260 அண்ட் 200 rupees அரௌண்ட் அதில் தான் இருந்துச்சு. இதுதான் என்னுடைய இதுக்கான சாரீ. ஒயின் கலரில் தான் எடுக்கணும்னு சொல்லிட்டு நான் போயிருந்தேன். மகாலட்சுமி சாரீ சென்டர் சவுகார்பேட்டில் ஜெயின் கோவிலுக்கு ஆப்போசிட் ஸ்ட்ரீட்டில் ஃபஸ்ட்டு ஷாப்பே அதுதான், ஃபஸ்ட் ஃப்ளோரில். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு அந்த சாரீ. எனக்கும் என் பொண்ணுக்குமே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுமே மேட்சிங்காக வந்து செட் ஆகிடுச்சு. அண்ட் இந்த அபாயாவுமே வந்து ஜூபிலி பஸாரில் ஹிஜாப் சென்டர்னு சொல்லிட்டு ஒரு ஷாப், அவங்க வந்து ஸ்டால் போட்டிருந்தாங்க. அங்கே வந்து பர்ச்சேஸ் பண்ணேன். கிளாத் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் இந்த மாதிரி பிளெயின் எம்ப்ராய்டரி அபாயா வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரஃப்யூஸ்க்கு வந்து நிறைய யூஸ் பண்ணலாம். டைரெக்டாக வாஷிங் மிஷினில் போட்டு எடுத்துக்கலாம். ஸ்டோன்ஸ்லாம் இருந்தால் கையில் துவைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த லேஸ் அபாயா அண்ட் எம்ப்ராய்டரி அபாயா ஷாப்லாம் உங்களுக்கு தெரிஞ்சால் எனக்கு வந்து தயவு செஞ்சு ரெக்கமெண்ட் பண்ணுங்கள்.
அண்ட் இதுதான் என்னுடைய ஈத் பர்ச்சேஸாக. ரமதான் மந்த் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு 10 days இருக்குது. ஸோ எல்லாமே வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இதோட வந்து ஸ்டிச்சிங்க்கெல்லாம் கொடுக்க வேண்டியது தான். அண்ட் இதுவுமே வந்து அன்லிமிட்டடில் தான் எடுத்தேன். ஆனால் இது வந்து சைஸ் இஷ்யூனால வந்து நான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும். இது வந்து பிளாசோ பேண்ட்டு லைம் ரோடுடைய பிராண்டு. 399 rupees தான். கீழே வந்து சூப்பராக லேஸ் வந்து வச்சுருக்காங்க. ஸோ நல்ல ஒரு குட் குவாலிட்டி. சைஸ் வந்து பார்த்து பர்ஃபெக்டாக எடுத்துக்கோங்க. பட் நான் இதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிவிட்டு நான் கோ கலர் பேண்ட் எடுக்கலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் இருக்கேன். அண்ட் இது வந்து சவுகார்பேட்டில் ஒரு ஷாப்பில் எடுத்தேன். இதோடைய ப்ரைஸ் வந்து 250 தான். ரஃப்யூஸ்க்காக இது எடுத்தேன். இந்த கலர் அண்ட் இந்த எல்லோ கலர், எல்லோ ஜஸ்ட்டு போடலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் எடுத்தேன். போடுவேனா என்னன்னு தெரியலை. அண்ட் இந்த ப்ளூ ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இந்த 3 சாரியுமே வந்து ஈச் 250 rupees மட்டும்தான். அண்ட் இது வந்து நேவி ப்ளூ அபாயா. மண்ணடியில் ஃபஸ்ட்டு ஷாப்பு இர்ஃபான் நினைக்கிறேன் அந்த கடை பேர். அஸ்மாவுடைய பிரான்ச்சாக என்னன்னு தெரியல எனக்கு. மண்ணடியில் எல்லா ஷாப்லேயும் நான் போனேன். நான் டைம் வேஸ்ட் பண்ணதே பார்த்திங்கன்னா மண்ணடியில் தான். அபாயாக்காக தான் டைம் வேஸ்ட் பண்ணதே. ஏன்னா அங்கே ஒரு 7-8 கடையில் இறங்கி அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஒரு ஷாப் இருந்துச்சு. அங்கே தான் எனக்கு நல்ல ஃபேப்ரிக் வந்து சூப்பராக செட் ஆச்சு. கலெக்ஷன்ஸுமே வந்து நல்லா வச்சுருக்காங்க. யூஏ மேட் அபாயாஸ்லாம் அங்கே நமக்கு கிடைக்கும். ஸோ எல்லாமே வந்து அந்தந்த ப்ளேஸில் அரேஞ்ச் பண்ணிடலான்னு சொல்லிட்டு எப்போவுமே நான் ட்ரெஸ் வாங்கினேன்னா அதில் நல்லா அத்தரெல்லாம் போட்டு மணக்க வைப்பேன். அப்போ தான் எடுத்து போடும்போது நல்ல வாசனையாக இருக்கும். அண்ட் அத்தர் போடும்போது வந்து நல்ல ஒரு டார்க்கான ஃபேப்ரிக்கில் தான் போடணும். லைட்டாக அதுக்கப்புறம் சீக்கிரமாக அப்சர்வ் ஆகிற க்ளாத்தாக இருந்துச்சுன்னா அதில் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் என்னுடைய கிளிப் கலெக்ஷன்ஸ். எங்கே வைக்கிறது, இந்த மாதிரி ஹேங் பண்ணணும்னு எனக்கு ஆசை. பட் எங்கே ஹேங் பண்ணுறதுன்னு தெரியல. அதுக்கப்புறம் ஸ்க்ரீனில் ஹேங் பண்ணலாம் சொல்லி டக்குன்னு ஒரு ஐடியா கிடச்சிது. இன்றைக்கி மீல் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதுலேருந்து ஒரு ஐட்டம் எடுத்து தான் வந்து சமைக்க போகிறேன். ஆக்சுவலி இது வந்து ஏர்லி மார்னிங் ஒரு 5:30 இருக்கும். லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். எந்திரிச்ச உடனே ஃப்ரெஷ்ஷப் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த க்ரீன் ஹரியலி ப்ரான் இருக்குல்ல, அதை எடுத்து தண்ணியில் போட்டேன் இந்த பேக்கோட. ஸோ அதை வந்து ஈஸியாக கொஞ்சம் ஐஸ் எல்லாம் வந்து மெல்ட் ஆகிடுச்சு. இன்கேஸ் இஃப்தாருக்கோ இல்லை நைட் டின்னருக்கோ இல்லைனா ஷஹர் டைமில் வந்து நீங்கள் குயிக்காக மீல் ப்ரிப்பேர் பண்ணோன்னா இந்த மாதிரி பண்ணிக்கலாம். கோகோனட் ஆயில் ஒரு கடாயில் ஆட் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் வந்து நான் ப்ரானை ஃப்ரை பண்ணி எடுக்கணும்னு சொன்னேன். 3 minutes ஃப்ரை ஆன பிறகு நம்ம பெரட்டி போடலாம். ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், ப்ரானை மட்டும் ஓவர் குக் பண்ணக்கூடாது. ரப்பர் மாதிரி ஆகிடும். ஆக்சுவலி வந்து சி டைப்பில் இருக்கணும். ரவுண்டாக ஓ ஷேப்பில் நமக்கு பர்ஃபெக்டாக கிடைக்கக்கூடாது. இதெல்லாம் பாருங்கள் சி ஷேப்பில் இருக்குது. ஓவர் குக் பண்ணால் நமக்கு நல்ல ஓ மாதிரி ஷேப் வந்துடும். ஸோ ப்ரானுடைய டெக்ஸ்சரை வந்து நம்ம ஃபீல் பண்ணி சாப்பிட முடியாது. இந்த இறாவை பாருங்கள் நல்ல ஒரு சி ஷேப்பில் இருக்குது. ப்ரான் ரைஸ் பண்ணுறதா இருந்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணி நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இன்கேஸ் கிறிஸ்பியாக வேணும்னா க்ளோஸ் பண்ணாமல் ஃப்ரை மட்டும் பண்ணி எடுத்துக்கலாம். ஜஸ்ட்டு 6-7 நிமிஷம் தான் சூப்பராக நமக்கு வந்து ப்ரான் ரெடி ஆகிடுச்சு. இதில் நான் ப்ரான் ரைஸ் இறால் சாப்பாடு வந்து செய்ய போகிறேன். இது வந்து மீடியம் சைஸு. ஸோ நம்ம சாப்பிட போது வந்து நமக்கு ப்ரான்லாம் குட்டி பீஸாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ இதை வந்து நான் ஹாஃபாக வந்து இப்போ கட் பண்ணி எடுக்க போகிறேன். இறாலை வந்து ஃப்ரை பண்ண போது இந்த மாதிரி லைட்டாக தீர மாதிரி இருக்கும். அதெல்லாம் லைட்டாக சுரண்டி எடுக்கணும். அதுதான் பயங்கர டேஸ்ட்டு கொடுக்கும். ஸோ இந்த கடாயிலேயே வந்து லைட்டாக இந்த மாதிரி ஹாஃபாக நான் ஸ்ப்ளிட் பண்ணி எடுத்துக்கிறேன். சாப்பாடு சாப்பிட போது எல்லா பைட்லேயுமே பார்த்திங்கன்னா நமக்கு இறா வந்து வாயில் தென்படும். ப்ரான் அதுக்கப்புறம் அதோடைய மசாலாக்கு ஏற்ற மாதிரி வந்து நான் ரைஸ் இதில் ஆட் பண்ணி 1 ஸ்பூன் நெய் ஊற்றியிருக்கேன். இப்போ நல்லா இதை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஆற வச்சு அதுக்கப்புறமா டிஃபன் பாக்ஸில் பேக் பண்ணலாம். இன்கேஸ் நீங்கள் ஷஹர் டைம்லையோ டின்னர் டைம்லையோ சாப்பிட்றீங்கன்னா சுட சாப்பிட்டுக்கோங்க. செம்ம சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நல்ல வறுத்து பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம கூட வந்து சாப்பிடலாம். நார்மலாக ஒரு ப்ரான் ரைஸ் இல்லாமல் டிஃப்ரெண்ட்டாக இந்த க்ரீன் ஃப்ளேவர் வந்து நமக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும். ப்ளஸ் ப்ரானை வந்து பர்ஃபெக்டான டைமில் வந்து நான் ஃப்ரை பண்ணி எடுத்ததுனால பயங்கர டெக்ஸ்சர் வந்து ஸ்மூத்தாக இருந்துச்சு. அண்ட் நம்மளுடைய பாஸ்தா பார்த்திங்கன்னா 2 நாள் நல்லா காய வச்சு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து ஒரு கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன். ரூம் டெம்பரேச்சரில் 10 நாள், ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறதா இருந்தால் 1 மாதம் அளவுக்கு நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். எந்த ஒரு கெமிக்கல் ப்ராசஸும் இல்லாமல் பசங்களுக்கு கொடுக்கணும்னா கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணுங்கள். இதுதான் ரம் வீட் பாஸ்தா. ப்ரான் பாஸ்தா, சிக்கன் பாஸ்தா இது ரெண்டுமே வந்து சூப்பராக இருக்கும். இது எப்படி செய்கிறதுன்னு நான் அடுத்த வீடியோவில் போடுறேன். ஏன்னா இந்த வீடியோ ரொம்ப லென்த் ஆகிடுச்சு. ஆல்ரெடி வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன், எங்கள் வீட்டில் பாஸ்தா, சேமியா, மக்ரூனிலாம் வந்து நிறைய அடிக்கடி செய்வோம். வீக்லி பார்த்தீங்கன்னா ஒரு 2 தடவையாச்சும் நான் செஞ்சிடுவேன். ஸோ இதை வந்து நான் ஒரு மிஞ்சி போனால் ஒரு 10 நாளுக்குள்ளே நான் யூஸ் பண்ணி முடிச்சிடுவேன். ஸோ நான் வெளியில் தான் நான் ஸ்டோர் பண்ணுறேன். சாப்பாடு நல்லா ஆறின பிறகு இது கூட உருளைக்கிழங்கு சிப்ஸ் பண்ணி பேக் பண்ணி நான் அனுப்பிட்டேன். அண்ட் எனக்கு வந்து ஹெல்த்தியாக பிரேக்ஃபாஸ்ட் நான் எடுத்துகிட்டு இருக்கேன் வெயிட் லாஸ்னால. ஸோ இந்த சிக் பீஸை வந்து டக்குன்னு எடுத்து ஒரு 3 விசில் போட்டு நான் வேக வச்சு எடுக்க போகிறேன். ஃபஸ்ட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு 3 விசில் வச்சு எடுத்துக்க போகிறேன். நமக்கு இந்த பிரேக்ஃபாஸ்ட், லஞ்சு, டின்னர்லாம் என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சே வந்து வயசாகிடும் போல். இப்போ 9 மணி இருக்கும். பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு பயங்கர பசியோடு நான் வீட்டுக்கு வந்திருக்கேன். வீட்டில் வந்து ஆல்ரெடி சோப் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ப்ரீமியில் இருந்ததுனால நான் டக்குன்னு குக் பண்ணி இதில் மஞ்சள் பொடி, மிளகா பொடி, அதுக்கப்புறம் லைட்டாக வந்து லெமனு, வெங்காயம், தக்காளி,
முந்திரி, வேர்க்கடலை, அதுக்கப்புறம் கொஞ்சம் லெட்யூஸ் இருந்துச்சு, இல்லைனா கொத்தமல்லி இலை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. டக்குன்னு ஒரு சாலடாக ப்ரிப்பேர் பண்ணி நல்ல ஒரு பவுல் நிறைய வந்து சாப்பிட்ருக்கேன். லெமன் இல்லைன்னா சாட் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். வயிறு நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். இதை சாப்பிட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் இல்லை 1/4 மணி நேரம் கழித்து நல்லா ஒரு பெரிய கிளாஸில் தண்ணியை குடிங்க. அடிக்கடிக்கு வாட்டர் குடிங்க. இதோட பசியே எடுக்காது. டைரெக்டாக லஞ்சு 1 மணி இல்லை 2 மணிக்கு நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். ஒரு 20 மினிட்ஸ்லாம் இந்த பிரேக்ஃபாஸ்ட்டை ரெடி பண்ணிவிட்டு நான் வந்து வீடியோ எடிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ப்ரான் பாஸ்தா அண்ட் நிறைய ஹெல்த்தியான ரெசிபிக்கு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நிறைய வீடியோஸ் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.